பனாகுடை இலங்கை தரைப்படை தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இலங்கை தரைப்படை தலைமையகத்தின் வருடாந்த விருது வழங்கும் விழாவிற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமை தாங்கினார். இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு விசேட ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதன் பின்னர் ஜனாதிபதி விருதுகளை வழங்கி வைத்தார். ஸ்ரீலங்கா பாபல ஹமுதாவே உயிரிழந்த ராணுவத்தினரை நினைவு கூர்ந்து அமைக்கப்பட்ட நினைவு தூபியை இதன்போது ஜனாதிபதி திறந்து வைத்தார். 1900 ஆண்டிலிருந்து இதுவரையில் 3868 தரைப்படை உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளனர். සමහර අය රජයට චෝදනා කරනවා හමුදාව දුර්වල කරන්න හදනවායි කියලා. හමුදාවේ ගුණාත්මකභාවය අඩු කරන්න හදනවායි කියලා හිතනවා. මං ඊටාම පැහැදිලිව කියන්නට ඕනේ. ராணுவத்தை வலுவிழக்கச் செய்ய முயற்சிப்பதாக சிலர் அரசாங்கத்தை குற்றம் சுமத்துகின்றனர். ராணுவத்தின் தரத்தை குறைப்பதற்கு முயற்சிப்பதாக கூறுகின்றனர். உலகில் உள்ள பலம் வாய்ந்த அரசாங்கங்களின் ராணுவத்தின் செயற்பாடுகள் மற்றும் வரலாற்று தகவல்கள் தொடர்பில் எனக்குள்ள அனுபவத்தின் அடிப்படையில் நாட்டின் முப்படை மற்றும் பாதுகாப்பு பிரிவை வலுவிழக்க செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற வாக்குறுதியை நான் இங்கு வழங்குகின்றேன். நமக்கு சர்வதேச ரீதியில் பிரச்சினை ஒன்றுள்ளது. இந்த பிரச்சினையை நாம் தீர்க்க வேண்டும். முப்படையின் கௌரவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனை நாம் எதிர்கொண்டு அரசாங்கம் என்ற ரீதியில் செயற்படும் போது எந்த வகையான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எம்மீது முன்வைக்கப்பட்டாலும் இந்த நாட்டின் முப்படையினரின் கௌரவத்திற்காக அதை நான் ஏற்றுக்கொள்வேன். මේ රටේ අපේ ත්‍රිවිධ හමුදාවේ ගෞරවය ආරක්ෂා කිරීම සඳහා